நாம் ஏற்கனவே செக்கில் ஆட்டின எண்ணெய் எப்படி ஒரு ப்ரீமியம் பேக்கேஜிங்கில் கொடுத்து அதிக லாபம் பெற முடியும், ஒரு சாதாரண ஹோம் டெக்கர் ஐட்டத்தை எப்படி வித்தியாசமாக பண்ணி பெரிய பெரிய ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம சேல் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம். இப்போ ஸ்பைசஸை பற்றி பார்க்கலாம். ஸ்பைசஸ் அப்படின்னோடனே நமக்கு பல பொருட்கள் ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு சாதாரண பொருளாக இல்லாமல் ப்ரீமியம் ஸ்பைசஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ப்ரீமியம் ஸ்பைசஸ்னால் என்ன? இப்போது சில்லி பவுடர்னு எடுத்துக்கிறோம். சில்லி பவுடரோ சாம்பார் பவுடரோ அப்படின்னா ஏகப்பட்ட பேர் காம்படிஷனுக்கு வருவாங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படிங்கும்போது காம்படிஷன் குறையும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய குறிப்பாக அந்த புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை வந்து நாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது நாம் அதிக விலைக்கு விற்பனை பண்ண முடியும். நீங்கள் எங்கே டார்கெட் பண்ணணும் அப்படின்னா பெரும்பாலும் ஜிஐ டேக் உள்ள பொருளை வந்து தான் டார்கெட் பண்ணணும். காஷ்மீரி சாஃப்ரான் குங்குமப்பூ, அதுக்கடுத்து நம்ம நீலகிரியில் கிடைக்கக்கூடிய ஆர்கானிக் டீ மற்றும் அந்த லாக்டாங் மஞ்சள் டர்மரிக்கு, ஏன்னா இதில் தான் வந்து குர்குமின் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ஸ்பைசஸ் அல்லது ஒரு ப்ரீமியம் ஹெர்ப்ஸ் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணோன்னா இதுக்கு உலகத்தில் மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. ஜப்பான் மாதிரி யூகே மாதிரி நாடுகளுக்கு நாம் அனுப்பலாம். ஸோ இது எப்படி அனுப்புறது, பேக் பண்ணுறது? இன்றைக்கி நம்ம ஊரில் போய் கடைக்கு போய் சாம்பார் பொடியை பார்த்தோன்னா அல்லது ஒரு மிளகாத்தூள் சில்லி பவுடர் பாக்கெட்டை பார்த்தோன்னா ஒரு சாதாரண பேக்கிங்கில் இருக்கும். அந்த மாதிரி பேக் பண்ணாமல் கண்ணாடி ஜாரில் வந்து நாம் பேக் பண்ணுறது அல்லது ஒரு சின்ன துணி பையில், அதாவது லீக் ஆகாதபடிக்கு அந்த பவுடர்லாம் லீக் ஆகாதபடிக்கு நல்ல க்ளோஸாக வியூ பண்ணப்பட்ட 2 இல்லை 3 அடுக்கு உள்ள துணி பையில் பேக்கிங் பார்த்தோன்னா ஒரு சணல் பேக்கிங், அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கிங்கை இருக்கக்கூடிய ஒரு பேக்கிங்கில் நாம் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் நாம் பொருளை மட்டும் ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டாக தேர்ந்தெடுக்காமல் பேக்கிங்கையும் வந்து நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். நம்ம ஊரில் இருக்க மாதிரி சாதாரண பாக்கெட் போட்டு விற்றோம் அப்படின்னா அந்த பொருளுக்கான மதிப்பை நம்ம குறைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அதை ஒரு கண்ணாடி ஜாடியில் போட்டு அதை வந்து ஒரு பாக்ஸில் அல்லது ஒரு சணல் பை மாதிரியான ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கெட்டில் வந்து நம்ம பேக் பண்ணி நம்ம பிராண்டு போட்டு கொடுக்கும்போது அதுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது தான் வந்து நாம் ஒரு அருமையான ஒரு பொருளை, ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டை ஒரு நல்ல ப்ரீமியம் பேக்கிங்கோடு கொடுக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை வந்து அடைய முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டன்னாலாம் ஆர்டர் கிடைக்காது, குறைந்த அளவு ஆர்டர் தான் கிடைக்கும். ஆனால் லாபம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும்.